தினத்தந்தி செய்தி எதிரொலியாக தஞ்சை பழைய பஸ் நிலையத்தில் பயணிகளுக்கு இடையூறாக இருசக்கர வாகனங்களை நிறுத்திய 58 பேருக்கு அபராதம் விதித்து போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். தஞ்சை பழைய பஸ் நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ரூபாய் 29 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டது. இங்கிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் வர்த்தநாடு, மாரியம்மன் கோவில், நீடாமங்கலம், சாலியமங்கலம், திருவையாறு, கும்பகோணம், பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பஸ் நிலையத்தில் 39 பஸ்கள் நிறுத்தும் அளவிற்கு கட்டப்பட்டுள்ளது. இந்த பஸ் நிலையத்தில் பயணிகள் அமருவதற்கு போதிய அளவு இருக்கைகள் இல்லை. இதனால் பயணிகள் நடைபாதையில் அமர்ந்து பஸ்களில் ஏறிச் செல்கிறார்கள். இதனால் வயதானவர்கள், குழந்தைகளுடன் வரும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். மேலும் பயணிகள் நடந்து செல்லும் பகுதியில் இருசக்கர வாகனங்களும் வரிசையாக நிறுத்தி வைக்கப்படுவதால் இடையூறு ஏற்பட்டு போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது. இது தொடர்பாக தினத்தந்தியில் படத்துடன் செய்தி வெளியிடப்பட்டது. இதையடுத்து தஞ்சை நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் மற்றும் போலீசார் நேற்று பஸ் நிலையத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு பயணிகளுக்கு இடையூறாகவும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்ட பகுதிகளிலும் வரிசையாக இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. அதையடுத்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து வாகனங்களின் எண்களையும் பதிவு செய்தனர். மொத்தம் 58 இருசக்கர வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வாகனத்துக்கு ரூபாய் 500 வீதம் 58 வாகனங்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டு ரசீதும் சம்பந்தப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்களின் செல்போன் எண்களுக்கு அனுப்பப்பட்டன. தொடர்ந்து பஸ் நிலையத்தில் பயணிகளுக்கு இடையூறாக தடை விதிக்கப்பட்ட இடங்களில் வாகனத்தை நிறுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர்.